ஸோ ஜிசிசி அப்படின்னா என்னென்னா அது ஒரு கம்பைலர். ஓகேவா? ஸோ அந்த கம்பைலர் என்னென்னா ஜிஎன்யூ கம்பைலர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஎன்யூக்கு அண்டரில் அது வந்து ஒரு டூல் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஜிசிசி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அதில் நம்ம இங்கே ஜிஎன்யூ டூல் செயின்லேருந்து நம்ம ஜிசிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லைக் வந்து இந்த ஜிசிசி என்ன பண்ணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கம்பைலர். நம்மளுடைய கோடை மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் கோடை மாற்றக்கூடிய வேலையை இந்த கம்பைலர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ கம்பைலேஷன் ப்ராசஸை பற்றி பார்த்துருவோமே. ஸோ கம்பைலேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்த தியரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஜிசிசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது இருந்தால் தான் உங்களாட்டி கம்பைல் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஜிசிசியை நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் டெர்மினலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது யூடியூப்பில் நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து டெர்மினலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுடைய விஎஸ் கோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜிசிசி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ஜிசிசி வேர்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஜிசிசியோட வேர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டான வேர்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேர்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக அந்த வேர்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கம்பைல் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி கம்பைல் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஸ்டெப்ஸ் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சி ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ டாட் சிங்கிற ஒரு ஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது ஃபைனலாக நமக்கு வந்து .exe அப்படிங்கிற ஒரு ஃபைலாக கிடைக்க போகுது. அது பண்ணுற வேலை யார் அப்படின்னா ஜிசிசி தான் அது நமக்கு பண்ண போகுது. ஸோ நார்மலாக நீங்கள் சொல்லலாம், இல்லையே எனக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது மூலிமா நான் ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் அழுத்தினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு இந்த ஜிசிசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிசிசி என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் நீங்கள் ரைட் பண்ண கோடை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டெர்மினலில் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். பட் ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜிசிசியோட வேலை தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பேஸ்லேருந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம டேரெக்டாக ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாமே, அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிடலாமே அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணக்குள்ள எப்படி வந்து இந்த .c ஃபைல் வந்து நமக்கு எப்படி வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் கோடில் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி டேரெக்டாக ஹார்ட்வேரை வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்த ஃபைல்லாம் நம்ம ஒன்றா கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஸ்டெப்பாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எப்படி ஃபைனலாக க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஜிசிசி வந்து உங்களுடைய இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இது டியூட்டோரியல் நிறைய இருக்குது. ஓகேவா? ஆன்லைனில். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒரு ஜிசிசி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஒரு கம்பைலர். ஸோ உங்கள் லேப்டாப்பில் பிசியில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். என்னோடய எஸ்டியில் நான் வந்து ஒரு டெஸ்டிங்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டரை நான் இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா மெயின்னு பேர் வைக்கலாம். ஸோ நம்ம எந்த பேர் வேணாலும் வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம main.c அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் நம்ம இப்போ வந்து ஒரு நார்மலான சி ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பண்ணணும்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் நம்ம கம்பைலேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெக்சரில் தான் நம்ம எப்படி வந்து சி ப்ரோக்ராமிங் அது எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து கம்பைலேஷன் எப்படி நடக்குது, எப்படி வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் ஒரு மிஷின் ரீடபிள் கோடாக மாதிரி அந்த மிஷினுக்கு புரிஞ்சு எப்படி வந்து அது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்து காமிக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகி ஹார்ட்வேரை வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம லேப்டாப்போட அதாவது அந்த பிசியோட நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டிங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரியான
ஒரு எக்ஸிக்யூட்டபிள் இல்லை ELF ஃபைல் ஹெக்ஸ் ஃபைல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் ஒன்று வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மெயின் ஃபைலில் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணாதான் நமக்கு இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம வந்து நம்மளோட நோட்ஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். கம்பைலர் அப்படிங்கிற ப்ரீ ப்ராசஸர்லேருந்து கம்பைலர் ஸ்டேஜ் இருக்குது. கம்பைலர்லேருந்து அசம்பிளர்லேருந்து லிங்கர்லேருந்து எக்ஸிக்யூட்டபிள். அப்போ தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னா, நம்ம டேரெக்டாக சியை வந்து EXE மாற்ற முடியும். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ பட் நம்ம இந்த உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா சிக்கு அப்புறம் ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேஜுக்கு தான் போகுது இல்லையா? ஸோ ப்ரீ ப்ராசஸர்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ராசஸர்ஸ் டைரக்டிவ்ஸ் ஸ்டார்டிங் வித் ஹேஷ் லைக் ஹேஷ் இன்க்ளூட் அண்ட் ஹேஷ் டிஃபைன். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமிங்கில் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் ஹேஷ் டிஃபைன் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கோடு எழுதினாலும் சரி, உங்களுடைய ப்ரீ ப்ராசஸர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கம்பைலரில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி அது பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக மெயினுக்கு போகாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரீ ப்ராசஸர், அதாவது இந்த ஹேஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஹேஷ் இன்க்ளூட் ஹேஷ் டிஃபைன். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸ்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேவா? கம்பைலேஷன் ப்ராசஸில். ஓகே? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேஷ் இன்க்ளூட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் போட்டு நான் இங்கே ஒரு stdio.h அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு இது வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க .h அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலை ஹேஷ் இன்க்ளூட், அதாவது இந்த ப்ரோக்ராமிங்க்கு எனக்கு இந்த ஹெட்டர் ஃபைல் வேணும். ஸோ அதனால் இந்த ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இது ஆக்சுவலாக ஒரு ஃபைல் இது. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராமிங், அதாவது சில செட் ஆஃப் கோடு வந்து நான் இதில் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ரோக்ராமிங்கில் printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஹேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஹேஷ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட கம்பைலரில் இந்த ஒரு சின்ன ஃபைல், அதாவது இந்த ஒரு சின்ன செட் ஆஃப் கோட் இருக்குது இல்லையா? ஸோ இது நம்ம ஒன்லைன் கோட் தானே எழுதியிருக்கோம். பட் இதுக்குள்ளே நிறைய கோட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த .hக்குள்ளே நிறைய கோட் இருக்குது. இந்த stdioக்குள்ளே அது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் கோட் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ். ஓகேவா?